ஐம்புலன்களின் மகுடம் கண்கள். வெளியூறும் காட்சிகள் வாழ்வின் பாதியை நிறைக்க வல்லவை. போர் நுட்பத்தில் கால் பங்கை வடிவமைக்க கூடியவை. முடியன் கீழிறங்குகையில் அனைத்து யவனர்களும் வீழ்த்தப்பட்டிருந்தனர். ஒரு சேரனின் உடலருகே அமர்ந்த முடியன் அவன் வைத்திருந்த அம்பையும் வாளையும் எடுத்து கூர்ந்து நோக்கினான். நிறத்தின் மாறுபாடு ஏதும் இல்லாததால் நாசியின் அருகே கொண்டு வந்து முகர்ந்து பார்த்தான். மீண்டும் அடுத்த வீரனின் வாளை நோக்கிய போது அதன் நிறம் மாறுபட்டிருப்பதை கண்டான். மேலும் சில வீரர்களின் ஆயுதங்களை சோதித்த பின்னர் இருவரின் வாட்களை எடுத்துக்கொண்டு புறப்படலாம் என்று கூற அனைவரும் செம்மலையை நோக்கி விரைந்தனர். 2 நாழிகைகள் சேரப்படைகள் முன்னேறிய பின்னர் கடம்பனுக்கு ஐயம் ஏற்பட்டது. முன்னே செல்லும் படையை நோக்கி குதிரையை விரட்டியவன் பொறுங்கள் என்று கூற படை வீரர்கள் நின்றனர். கடம்பன் சூழ்ச்சி ஏதும் உள்ளதா என்று சுற்றிலும் பார்த்தபடி முன்னேறினான். பாதை முழுதும் மாறுபட்டிருந்தது. திசையும் தவறென்று உள்ளுணர்வு உணர்த்தியது. அவனை வந்தடைந்த கடம்பனின் நண்பன் அதியன் ஏன் படையை நிறுத்திவிட்டாய் என்று வினவினான். திசை தவறென்று தோன்றுகிறது என்ற கடம்பன் குதிரையை பின்னோக்கி செலுத்தி மீண்டும் சேரப்படை வலப்புறம் திரும்பிய இடத்தை வந்தடைந்தான். ஏராளமான படை வீரர்களின் காலணிகளால் மிதிப்பட்டு நிலத்தின் தன்மை மாறுபட்டிருந்தது. கடம்பன் மனதை ஒருநிலைப்படுத்தி மனதில் இருந்த திசையை தேர்ந்தெடுத்தான். பின் கொடியூரை நோக்கி செல்லும் பாதையில் சற்று தூரம் நடக்க அவன் பின்னால் கடம்பனின் நண்பர்கள் எச்சரிக்கையுடன் நடந்தனர். நிலத்தை கூர்ந்து கவனித்த கடம்பன் மலை மலசர் குலத்தினர் பாதையை மறைத்து புதிதாக பதியனிட்டிருந்த புற்கள் சற்று காய்ந்திருப்பதை கண்டான். கீழே அமர்ந்து தனது இடைக்கத்தியால் புற்களை சுரண்ட புதியதாக பதியனிடப்பட்ட புற்களின் வேர்கள் இன்னும் வளராமல் சிறியதாயிருப்பதை கவனித்தான். மறைக்கப்பட்டிருந்த பாதையின் வலது இடது புறத்தில் இருந்த புற்களை எளிதாக பெயர்க்க முடியாமல் வேர்கள் நீண்டு மண்ணை பற்றியிருந்தன. அங்கு வந்து சேர்ந்த ராசசிம்மன் மீண்டும் என்னவாயிற்று என்றான். நான் கொடியூருக்கு சென்ற பாதையை எளிதாக கணித்து விடுவேன் என்று உணர்ந்த பாரி கொடியூர் செல்லும் பாதையை மாற்றியுள்ளான் என்றான் கடம்பன். பாதையை மாற்றுவதா என்று ராசசிம்மன் குழம்ப, ஆம், நாம் சென்ற பாதை இது. இங்கிருந்த ஒற்றையடி பாதையில் பொற்களை பதியனிட்டு மறைத்துவிட்டு பாறைகளை அகற்றி சிகப்பு பூக்களை சொரியும் இது போன்ற புதிய வகை மரங்களை நட்டு இந்த பாதையை நான் முற்றிலும் அடையாளம் கண்டறியாமல் செய்திருக்கிறான். அதன் பின்னர் வேறு திசையை நோக்கி புதிய பாதையை ஏற்படுத்தியுள்ளான்.